ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரைட்ஸ் ரிஷி. ரொம்ப நாளாச்சு இந்த வியூவில் நம்ம பார்க்கறது. வெல், ஃபைனலி ஐம் பேக். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சிஷுவல் அகாடமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஸோ நம்ம வந்து வேற ஒரு வீடு மாறி இருக்கோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த சீரீஸை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வீடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதனால தான் வந்து 3 months அப்படியே போயிடுச்சு. vlog எடுக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. சரி விட்டுலாமா பார்த்தாலும் என்னை நம்பி 2000 எவ்வளோ பேர் ஆச்சு, 150 பேரோ என்னமோ, எனக்கு சரியாக தெரில. அவ்வளோ பேர் வந்து என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்காவது நான் வந்து வீடியோ போட்டு தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த அவுட் ஆஃப் அஸ்திரகான் அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதன் ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு நம்ம போக போகிற இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்கோகிராத் அப்படின்ற ஒரு இடம். ரஷ்யாலே டாப் மோஸ்ட் 16th டாப் லார்ஜஸ்ட் சிட்டி 16th சிட்டி அப்படின்வாங்க. நம்ம அஸ்திரகான்றது 40வது இடம். நான் இருக்கிற இடம் பேர் அஸ்திரகான். ஸோ அந்த இடத்தோட சைஸின் அடிப்படையில் 40th பிளேஸ். இப்போ நம்ம போகிற இடம் வந்து 16th பிளேஸ். ஸோ இது ஆல்மோஸ்ட் பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து நினச்சேன், சரி மாஸ்கோவா இல்லைனா இது பீட்டர்ஸ்பர்க், ரஷ்யன்லேயே பேசி பழக்கமாயிடுச்சு. ஓகே, பீட்டர்ஸ்பர்க் அப்படி போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஈவன் தோ நார்தர்ன் லைட்ஸ் கூட வந்துருந்தது. போகலான்னு பார்க்கக்குள்ள சரி போகலாம், அதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவாக ரொம்ப பெருசாக பண்ணாமல் சின்னதாக நம்ம சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இந்த வல்கோகிராத் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ ஈவன் தான் எனக்கு யாருமே அங்கே தெரியாது. நோ ஒன் நோஸ். எனக்கு யாருமே தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஐ டோன்ட் நோ. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் தங்கத்துக்கு பார்த்துருக்கேன். இது 3 days அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி போகிறேன். நான் ஏன் இப்போ போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் எங்கேயாவது நம்ம போகணும், வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. செகண்ட் என்னன்னா, செமஸ்டர் லீவ் இருக்கும். அந்த 15 days கேப்பில் எங்கேயா போகலான்னு பார்த்தாலும் போகிறதுக்கான சான்சஸ் எங்கேயும் கிடைக்கல எனக்கு. அந்த டைமில் நான் வேறு ஒரு டென்ஷனில், இந்த பர்சனல் டென்ஷனில், அதனால் அது அப்படியே போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ போகலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே செமஸ்டர் நெருக்கும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள சரி வாட் எவர், நம்ம வந்து அந்த ரீசெண்டாக பரிதாபங்கள் சேனலில் இந்த வெக்கேஷன் பற்றி ஒரு பரிதாபங்கள் வந்து பார்த்துருந்தேன். அதில் கூட சொல்லியிருந்தேன், எவ்ரி பிளான் வந்து அன்பிளான்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த கோட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ஒரு அன்பிளான்டாக என்ன பண்ணேன், ஒரு ட்ரிப் வந்து நம்ம பிளான் பண்ணேன். சரி சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம், கிளாஸ் முடிச்சுட்டு வரோம் உட்காரோம். ஓகே நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னும் போது வல்கோகிராத் போவோம், பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு 3 daysல வந்துடலாம் அப்படின்னும் கரெக்டாக வந்து இங்கே வாட்டர் சப்ளை மெயின்டெனன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் கிளம்புறேன். இன்றைக்கி நைட்லேருந்து அஸ்திரகான் ஓவராலாக வந்து வாட்டர் சப்ளை மெயின்டெனன்ஸ் ஷட் டவுன் செய்யப்படுகிறது. இதோட சண்டே ஆர் மண்டேல வரும் தண்ணி. அதனால் இப்போ மண்டே இல்லை, சாட்டர்டே நைட் வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் சண்டே ஆர் மண்டே அந்த மாதிரி டைமில் ஃபார்மோஸ்ட் ரெஸ்யூம் ஆகிடும். சரி இந்த டைம் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம், தண்ணி இல்லாமல் எங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்போம். அதனால் கிளம்பி போவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. திஸ் மை அவுட்ஃபிட். கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யாவில் ட்ரெயினில் ஜேர்னி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தனியாக ஒரு சோலோ ட்ரிப் வித்தவுட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் நான் இன்னைக்கு போக போகிறேன். எனி ஒன்ஸ் ஹெல்ப்னா யாருமே எல்லாமே இல்லை, ஜஸ்ட் யாருன்னா என்னோட ஃப்ரெண்ட் மூலமாக நான் ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருக்கேன். அண்ட் ஸோ நேற்றுலேருந்து அவங்க வந்து அப்பப்போ தான் கான்டாக்டுக்கு வராங்க. அவங்க வேற என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. ஸோ வாட் எவர் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து 2:47 மதியம். நமக்கு வந்து 4:53 ஆர் சம்திங் ட்ரெயின் இருக்குது.
இங்கே எப்படி போர்ட் ஆகணும்னு தெரியாது எனக்கு எதுவுமே. ஐ டோன்ட் நோ. சரி ஓகே, லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கல. ஒரே ஒரு பேக் மட்டும்தான் இப்போ என் கையில் இருக்குது. இந்த பேக்கில் வந்து 3 டேஸ்க்கான துணி, அதுக்கப்புறம் இது மேக்கப் கிட்ஸ் அண்ட் இது என்னது பாத்ரூம் ஐட்டம், அதுக்கப்புறம் பவர் பேங்க், சார்ஜ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அண்ட் திங்ஸ். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டே இப்போ கிளம்புற மாதிரி இப்போ பிளான். ஓகே, இப்போ இங்கேருந்து கேப் புக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒக்ஸால், அதாவது ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து இங்கே ஒக்ஸால், அந்த ஒக்ஸாலுக்கு போயிட்டு போட் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறத வந்து ட்ரெயினில் வந்து டோட்டலாக ஜேர்னி டைம் வந்து 6 hours. ஆனால் நம்ம உட்காந்துக்கிட்டு தான் போகுது, சிட்டிங் தான் நான் புக் பண்ணியிருக்கேன் இப்போ போகிறதுக்கு மட்டும். வரக்குள்ளே வந்து ஸ்லீப்பிங் புக் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதோ பார்த்துக்கலாம். அன்பிளான்டாக தான் இது வந்து எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ எதுவுமே பிளான்ட் இல்லை. வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், கடவுள் தான் பார்த்துக்கணும். ஓகே, டன். ஓகே கைஸ், நான் அதோ கேப் புக் பண்ணிட்டு நான் உங்களை வெளியே சந்திக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இப்போ கேபும் புக் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு கோ. நம்ம கேபும் புக் பண்ணியாச்சு. இதோ லிஃப்டில் ஏதோ போயிட்டுருக்கேன். முடிஞ்ச உடனே கேபில் ஏறி போயிட்டு என்ன தெரியுதோ, இப்போ வந்து என் நாக்கு தான் என்னோடய ஆயுதம். என் நாக்கில் இருக்கிற ரஷ்யன் தான் வந்து என்னை இப்போ காப்பாற்றணும். ஸோ வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், கடவுள் தான் பார்த்துக்கணும். ஸோ போகலாமா? Здравствуйте. Марокко. Нет, Индия. Индия. Индия? Да. அவ்வளோதான் கைஸ், நம்ம கேப்பில் போயிட்டுருக்கோம். வேறு பிரைட்னஸ் ஏற்றுறோமா? ஏற்றி தான் இருக்கா? போயிட்டு சொல்கிறதுக்கு இல்லை, எதுவும் ஒரு 3 daysக்கு MSS Road. Zачем спрашивать меня, что я американский? Зачем вопрос мне, что я американ? Я думал, Марокко. Хорошо. У меня есть YouTube канал, потому что у меня есть такой камера. Канал? Да. А что там? Что? А что там в канале? Это Rights Rishi. Rights Rishi. По-русски как? Это не слова. Rishi меня зовут. Rights это слушай слова. В Ютубе могу найти, да? Да. Там на русском? Нету, это мой язык, тамильский. Это меня YouTube канал. Это? Да. Вот это? Линк. Нету, такой, да. கைஸ், ஆக்சுவலி கேட்டார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நம்ம சேனலில் பேரை போட்டு கொடுத்தேன், அதான் பார்த்துட்டு பேசுகிறேன், வேறு உதவி இல்லை. நான் விளக்க வேலை வரியா
காரில் ஏறி இறங்கிட்டு பிறகு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசணும்னா அவரை பற்றி தான் பேசுகிறோன்னு தெரிஞ்சுப்பார். அதனால நான் அப்புறம் சொல்கிறேன். Ты не смотри YouTube. Вот это, да? Вот. Да. Это ты? Да, это меня. Чуть-чуть. Еще раз? На русский перевести. Да, это много работа, потому что сейчас нету. Потом я смотрю. ஆக்சுவலி இந்த சைடு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா வந்து இருக்கிற இன்னொரு கேம்பஸ் வந்து வரும். பட் இது வந்து ஒக்ஸால். உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இது வந்து ஒக்ஸால். ஸோ இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு இனிமேல் பார்த்துக்க வேண்டியதுதான். Спасибо, еще добро. அவ்வளோதான் போயாச்சு. நிறைய பஸ்ஸஸ் இங்கே நிற்குது பாருங்களேன். சுற்றி எல்லாமே பஸ்ஸஸ் தான். என்னடா இங்கே செக்யூரிட்டி செக்கா? எந்த பக்கம் போனோன்னு தெரியலையே. சபர்பன் ஸ்டேஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன் போர்டு அங்கே போய் பார்ப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கேட்பேன். ஆக்சுவலி கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போங்க, 4th or 5th பிளாட் இதில் இருக்கும், நீங்கள் போய் கேளுங்க அப்படின்றாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. கைஸ், இப்போ என்னன்னா டிக்கெட் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. பட் இந்த மேட்ரு என்னன்னா, இங்கே கம்ப்ளீட்லி சிஸ்டமே வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க, ட்ராக் தனியாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து ட்ராக் தனியாக, இது தனியாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேட்கலாமா வேணாமா? அதில் வேணாம் கேட்பானாமா? இல்லைன்றாங்க, தெரியுதுன்றாங்க, எதுன்னு சொல்ல மாட்றாங்களே. சரி, போய் தான் பார்ப்போம் என்ன இதுன்ட்டு. ஆனால் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்கு. பார்ப்போம். ஆமாங்க, இங்கே இருக்குங்க. அப்போ இங்கே ட்ராக் தனியாக பிரித்து வச்சுருக்கானுங்க, பிளாட்ஃபார்ம் தனியாக பிரித்து வச்சுருக்கானுங்க. எதுவும் தெரில, இங்கே இருக்குதுன்னே தெரில. ட்ரெயின் இங்கே நிற்குது, நான் அங்கேருந்து வரேன். நான் என்னன்னு கண்டேன். அடா பாவிங்களா, இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களாடா. அஸ்தர்கான் 1 to வல்கோகிராத். அப்போ இதுதான் இந்த பக்கம் வந்து ட்ரெயின் நம்பர் 41 மேலே போட்டிருக்கா. வேகன் 10 அதோ போட்டிருக்கு வல்கோகிராத் அஸ்தர்கான். வேகன் 10. நம்ம வந்து வேகன் 3. அப்படியே தூக்கி அங்கேயும் சொருவி வச்சுருக்கானுங்களே. ரைட்ரா, நீ போன மாதிரி தான். ரயில்வே ட்ராக்குங்க இதான். இங்கே ஆர்டிசி, அதாவது RZDன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஆறுன்னு தான் படிக்கணும், பிஏ, ஓகேங்களா. இது என்னென்னா ருஸ்கே ஜெலத்னே தோரகேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இதுக்கு எனக்கு தெரியல. அது இட் மீன்ஸ் ரஷ்யன் ரயில்வேஸ். நம்ம ஊரில் எப்படி IRCTC இருக்கோ, இங்கே வந்து ரஷ்யாவோட ரயில்வேஸை மெயின்டைன் பண்ண ரஷ்யன் ரயில்வேஸ். அதாவது ருஸ்கே ஜெலத்னே தோரகே அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ நான் வந்து 1 hour பிஃபோர் வந்திருக்கேன், ஐ திங்க். இருங்க, 1 hour பிஃபோர் வந்திருக்கேன்.
ஏன்னா எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ பெட்டர் 1 hour முன்னாடி வர்றதுன்னு நினச்சா வந்துட்டேன். இன்னும் எங்கடா வேகன்? நான் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கேன். இது 8ஆம் நம்பர் வேகன்னு சொன்னானுங்க. 3ஆம் நம்பர் எங்கே? சரி 2 வரைக்கும் போவோம். அப்போதான் 6 வருது. பேகேஜ் கம்பார்ட்மெண்ட்டு 5th. அடுத்து இருக்குது 5th. இப்போ என்ன சோகனா இன்னும் ஓப்பன் பண்ணல. ரைட்ரா, இன்னும் ஓப்பன் பண்ணாமே நம்ம இவ்வளோ தூரம் வந்துடுவோம். ஸோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் இந்த வேகன் தான் போகணும். பரவாயில்ல, பார்த்துக்கிறது நல்லது தானே. வேகன் தான். ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க இங்கேருந்து மாஸ்கோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரெயின் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு வந்திருக்கலாம். பட் எனக்கு அது கேட்க விருப்பம் இல்லை. ஏன்னா திடீர்னு பிளான் பண்ணது கட்டோன் ஆகலாம், ஹூ நோஸ். ஆனால் எது எப்போ எப்படி நடக்கும்ன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ பெட்டர் நம்ம அமைதியாக இருக்கிறது தான். நான் தான் பார்த்தேன். ஸோ இன்னும் வந்து அதுக்கான டைம் இருக்குது கிளம்புறதுக்கு. ஸோ இன்னும் 1 hour இருக்கா. 1 hour சிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு வர வேண்டியது தான். உள்ளே கூட இடம் இருக்குது, உள்ளே போய் உட்காந்துட்டு வர வேண்டியது தான். ஸோ பார்த்துக்கலாம். எங்கன்னு தெரிஞ்சிடுச்சுல இப்போ நமக்கு இந்த இடம் தான்ட்டு. கரெக்டாக அந்த டைமுக்கு போயிட்டு வர வேண்டியது தான். தனியாக போனால் இப்படி தான் கஷ்டப்படணும் போல்.